கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான விழாவில் புதிய நாணயத்தை வெளியிட்டார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அனைத்து கட்சியினரும் கருணாநிதியிடமிருந்து பாடம் கற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. கூட்டாட்சி தத்துவத்துக்கு பாடுபட்டவர் என்றும் நாணய வெளியீட்டு விழாவில் புகழாரம். Manu Nidhi Thittam. Under this initiative, he had ordered the district official to resolve one day every week only to listen to the problems of the people. That every politician should learn from him. நாணய வெளியீட்டுக்கு ஆதரவளித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. கலைஞரை இந்தியாவே கொண்டாடுகிறது எனவும் பெருமிதம். I thank the Union Government for approving the release of the 100 rupee coin in honor of தலைவர் கலைஞர். I also thank Honorable Prime Minister Thru Narendra Modi for his support and Honorable Defence Minister Rajnath Singh for gracing this occasion. நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தியை அழைக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக பாஜக இடையேயான ரகசிய உறவு அம்பலமாகிவிட்டதாக விமர்சனம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. எப்படி ரகசிய உறவு என்று இருப்பாருங்க? திரு அண்ணாமலை சொல்றாரு, அவரு 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதுல நீங்க போய் இதுல கலந்துக்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதில் இருந்து வெளிப்படையா தெரியுது. தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவுக்கு புதிய பொறுப்பு. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமனம். புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட வாய்ப்பு. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 2வது நாளாக பெய்த கனமழை. நீலகிரியில் பெய்த மழையால் கடுங்குளிர் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. தாம்பரத்தில் மறுசீரமைப்பு பணி முடிந்ததால் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில் சேவை சீரானது. எழும்பூர், தாம்பரத்தில் இருந்து விரைவு ரயில்களும் வழக்கம் போல் இயக்கம். மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றுவதில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இதே நிலை தொடர்ந்தால் இடஒதுக்கீடு என்பதே இல்லாமல் போகும் எனவும் வேதனை. நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட தேவநாதனின் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு காவல்துறையினர் சீல். 11 இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் முக்கிய ஆவணங்கள், 4 லட்சம் ரொக்கம் மற்றும் மடிக்கணினி பறிமுதல். நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள 35 தனியார் விடுதிகளுக்கு நோட்டீஸ். 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு உரிமையாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. கிருஷ்ணகிரி அருகே பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் பங்கேற்ற 17 மாணவிகளில் 13 பேருக்கு பாலியல் தொல்லை என அதிர்ச்சி தகவல். பள்ளி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட 7 பேர் கைது.
நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் உட்பட 2 பேர் தலைமறைவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை வளையத்தில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி. ஆந்திராவில் இருந்தவரை பிடித்து விசாரணை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் நாளை விசாரணை என அறிவிப்பு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல். கட்சியில் சுயமரியாதையை இழக்கும் நிலை ஏற்பட்டால் மாற்றுப்பாதை குறித்து சிந்திப்பதாக சூசகம். வீட்டு வாடகை தரவில்லை என புகார் தந்த உரிமையாளரிடம் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. கேரளாவில் ஜூலை 30ஆம் தேதி 400க்கும் மேற்பட்டோரை பலிவாங்கிய நிலச்சரிவு. வீடுகளை உடைத்துக் கொண்டும் மூழ்கடித்தபடியும் ஓடிய வெள்ளத்தின் கோர காட்சிகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். நாணயம் மிக்க தலைவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவையொட்டி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட முடிவெடுத்தது. இந்த நாணயத்தின் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். ₹100 மதிப்பு கொண்ட அந்த நாணயத்தில் கலைஞர் கருணாநிதியின் கையெழுத்துடன் கூடிய தமிழ் வெல்லும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. விழாவில் உரையை தொடங்கிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகத்தான தலைவர் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்த அனைவரும் எழுந்து நிற்குமாறு அழைப்பு விடுத்தார். All of you to give standing homage to one of the greatest Indian and great leader. துணிச்சல் மிக்க தலைவர் கருணாநிதி என்றும் தலை சிறந்த நிர்வாகி என்றும் புகழாரம் சூட்டினார். சுதந்திர நாளில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கருணாநிதி என்றும் எடுத்துரைத்தார். He was not just a regional leader but a national figure whose influence was felt across the country. Karunanidhi ji provided such a strong foundation to DMK that it remains the only regional party of 1960s, continuing to hold power even today. பாலின சமத்துவம் பேணும் வகையில் மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தை கொண்டு வந்தவர் என்றும் உள்ளாட்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளித்தவர் கருணாநிதி என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அனைத்து அரசியல் கட்சியினரும் கருணாநிதியிடம் இருந்து பாடம் கற்க வேண்டும் என்றும் கூறினார். Friends, he was an able administrator. He started a program called Manu Nidhi Thittam. Under this initiative, he had ordered the district official to resolve one day every week only to listen to the problems of the people. That every politician should learn from him.
கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாடுபட்ட கருணாநிதி நாட்டின் நலனுக்காகவும் குரல் கொடுத்தார் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது உணர்வுகளை விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியில் இருப்பதாக தெரிவித்தார். நாணயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டது மிக மிக பொருத்தமானது என்று பெருமிதம் தெரிவித்தார். நம்ம எல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது. நாணயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவல் அரணாக இருந்த தலைவரின் நாணயத்தை வெளியிட்ட மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். I thank the Union Government for approving the release of the 100 rupee coin in honor of Thalaivar Kalaignar. I also thank Honorable Prime Minister Thiru Narendra Modi for his support and Honorable Defence Minister Rajnath Singh for gracing this occasion. நாணயத்திற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் கலைஞர் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், திமுக மற்றும் அதன் கூட்டணி MP, MLAக்கள் மற்றும் திரை பிரபலங்கள் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களுக்கு சென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். கலைஞர் நினைவிடம் அருகே உள்ள கலைஞர் உலகம் எனப்படும் அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார்.